எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. முன்னாடி மாரி நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் பெருசா வரதில்ல. நீங்க பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். சுடர் வந்து தடுக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எழிலோட கார. அப்பன்னு பார்த்து ஆட்டோ டிரைவருக்கு முன்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க நின்னனால, அவங்க வந்து கன்னா பின்னான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. "அண்ணே இப்ப இந்த சண்டை ரொம்பவே முக்கியமா, காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேண்ணே, வாங்கண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டோ டிரைவர் வந்து கார் கிட்டக்க வந்துடுறாங்க. எழில வந்து தடுக்கிறதுக்காக வந்து கை ஜாடையா வந்து என்னென்னமோ ரியாக்ஷன் குடுக்குறாங்க. எழிலும் பார்த்துடுறாங்க. "நீ சொல்றது எதுவுமே புரியலம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "ஃப்ரண்ட்ட பாருங்கன்னோனே" ஏதோ ஒரு வண்டி வந்து ஃப்ரண்ட்ல வந்து வேகமா வந்துகிட்டு இருக்கு. உடனே வந்து சைட்ல வந்து இறக்கிர்றாங்க. அந்த இடத்துல அவரோட கார. அசந்து போய் தூங்கிர்றாங்க. உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க நம்ம எழில. அங்க இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுடர் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மனோகரியும், அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. எழிலோட அம்மா, நம்ம கனகவேல் பாட்டி. கன்னா பின்னான்னு மனோகரி வந்து திட்டுறாங்க நம்ம சுடர. "நீ வந்ததுலேருந்து தாண்டி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்க காணாம போனாங்க. அப்புறம் வந்து கண்டுபிடிச்சோம். அப்புறம் போலீஸ் வந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் சுமூகமா இத்தன நாளா நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருந்தோம். அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை. நீ வந்ததுலேருந்து தான் பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு. இப்ப கூட எழில் வந்து உன்னோட பகையினால தான் அவன் வந்து இங்க அசந்து தூங்கிட்டு இருக்கான். என்னடி நினச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு நம்ம மனோகரி வந்து திட்டுறாங்க. நம்ம சுடர. இத கேட்டோனே வந்து அவளே வந்து குற்ற உணர்ச்சியில இருந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. "நீ வேற வந்து பேசாதம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பண்றது ஆன்ட்டி? நீங்கலாம் வந்து பாவம் பார்க்குறீங்க, மன்னிக்கிறீங்க. இவளுக்காக நம்ம எதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? நாளுக்கு நாள் வந்து இவளால ஏகப்பட்ட பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. நம்மளால நிம்மதியா இருக்க முடிஞ்சுச்சான்னு பார்த்தீங்கன்னா, இருக்க முடியவே இல்லல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு மனோகரி. உனக்கு தான் எழில பத்தி நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் காமா இரு. நீயும் வந்து சண்டை போடாத. இருக்கிறவங்களையும் நிம்மதியா வந்து இருக்க விடு. ஏன்னா, இது நம்ம ஒண்ணும் வீடு இல்ல. குத்தங்குறை சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இது வந்து என்ன இடம்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு கனகவள்ளி பாட்டி சொன்னோனே அமைதியாயிடுறாங்க. மருத்துவர் வராங்க. அந்த இடத்துல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. எழில் சார் நல்லா தான் இருக்காங்க. என்ன லைட்டா தான் பிரச்சனை. இன்னைக்கே வந்து கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனையோட இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூரர் கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டு எழிலுக்காக வந்து வேதனையோட அழுதுகிட்டு இருக்காங்க. இவர என்ன பண்றதுன்னு தெரியல. எழிலுக்கு இதெல்லாம் தலையெழுத்தா? இப்போ 1 மாசம் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க மருத்துவரே. அவன் எவ்வளோ ஸ்பீடா வந்து ஒரு நாள்ல ஓடிட்டு இருப்பான்னு தெரியுமா? ஒரு நாள்ல 24 மணி நேரமே அவனுக்கு பத்தாது. ஆனா, இப்ப அவனுக்கு எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையெல்லாம் குடுத்துட்டு இருக்க. உன்னால தாண்டி இது மாரிலாம் வந்துட்டு இருக்குன்னு கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. ஒரு பக்கம் வேல வந்து பார்க்கணும்னு சொல்ட்டு, கார்ல வந்து வேகமா வந்து வேலு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "யார்றா நீ? இவ்வளோ வேகமா வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, மனோகரி கார்லேருந்து இறங்குறாங்க. "ஓ! மேடம் தெரிஞ்சிடுச்சா? நான் டிரைவர பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா, எலில இது மாரிலாம் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கன்னத்திலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கலான்னு கை தூக்குறாங்க. இருப்பினும் வந்து வேல வந்து அடிக்க முடியல. கைய பிடிச்சிடுறாங்க. "மேடம் நான் சொல்றத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசுங்க" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ப மனோகரி. "உன்ன சும்மா விடமாட்டேன்டா. எனக்கு எழில் தான்டா எல்லாம். எழிலயே வந்து இது மாரி பண்ணலான்னு பார்க்குறியான்னு" சொல்லி பக்கத்துல எங்கேயோ ஒரு கட்ட இருக்கு. அந்த கட்டைய எடுத்து குடுகுடுன்னு அடிக்கலான்னு போறாங்க. இருப்பினும் நம்ம வேலு அந்த கட்டைய புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு, "மேடம் நான் சொல்றத கேளுங்க. நான் உங்க தேவைக்காக தான் எல்லாமே செஞ்சேன். எழில் தான்டா என்னோட உலகம். எழிலுக்கு ஏதாவது சின்ன காயம்னா கூட அவங்கள சும்மா விடமாட்டேன். இனிமேட்டு ஏதாவது எழிலுக்கு பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கயேன், உன்ன அனுப்பிச்சு வச்சுருவேன். நீங்க என்ன விட மிகப்பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். ஆனா நீங்க இது மாரிலாம் பேசுறது ஒண்ணும் புதுசு இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன? என்னடா சொல்ற? இந்துமதின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க யாருன்னு தெரியுமா? எழிலோட மனைவி. அவ தான் போயிட்டாளே! அவ எப்படி போனா? அப்படின்னு சொல்லி வேலு வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்குறாங்க. அவளா? ஏதோ வந்து மலைய சுத்தி பார்த்துட்டு இருந்தா. அப்பன்னு பார்த்து இது மாரி ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி இது மாரி ஆச்சு? அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னமோ காரணத்தெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம மனோகரி. எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சீங்களா மேடம்? நீங்க தானே அதுக்கு பின்னாடி வந்து இருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து இது எதார்த்தமா நடந்துச்சுன்னு நெனப்பாங்க. ஆனா நீங்க பொறாமையில எழிலோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இது மாரி பண்ணீங்க. கரெக்ட்டா? நீ என்ன ஒளறிக்கிட்டு இருக்க? சரி நான் ஒளர்றேனா? சரி மேடம். நான் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்றதுல எக்ஸ்பர்ட்ன்னு இன்னொரு வாட்டி காட்டுறேன். நீங்க எழில் சார கல்யாணம் பண்ணணும்னா, நீங்களும் உங்களால முடிஞ்ச திட்டத்த வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இதெல்லாம் நடந்துச்சான்னு பார்த்தா நடக்கல. கடைசில நீங்க போட்ட மாஸ்டர் பிளான்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இருப்பினும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா உங்க மாஸ்டர் பிளான்ல திட்டம்படி நடந்துச்சான்னு பார்த்தா, நடக்கலன்னு தான் சொல்லுவேன். எழில இன்னமும் நீ கல்யாணம் பண்ணலல்ல. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எழில் வீட்டுக்கு வந்து போனீங்கல்ல. ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டான்னு சொல்லி சின்னதா ஃப்ளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. நம்ம எழிலும்
இந்துமதியும் கியூட்டா அழகா வந்து டைனிங் டேபிள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி சாப்பாடு வந்து ஊட்டி விடுற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து கூப்பிடுறாங்க. எலிலாம் சாப்பிட்டு கையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எதார்த்தமா கீழ வந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. "மனோகரி வந்துட்டியாம்மா? ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்துன்னு" சொல்லி மனோகரிய வந்து ஹக் பண்றாங்க நம்ம எழிலி. "எப்படி இருக்க?" "நான் நிம்மதியா, சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கேன். என்ன பத்தி என்ன கவல? எனக்கு தான் எதுவா இருந்தாலும் இந்துமதி, இந்துமதின்னு வந்ததுலேருந்து மூச்சுக்கு 100 வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எழிலு. இத வந்து கேட்குறாங்க மனோகரி. "என்னடா, நான் வந்து உன் மேல உசுரா வந்து இருந்தேன். நீ என்ன கைவிட்டுட்டல்ல. எதுக்காக தெரியுமா நான் இங்க வந்தேன்? உன் வாழ்க்கைய வந்து தட்டி விட்டுட்டு, அந்த இடத்துக்கு நான் வரலான்னு தான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா யார் வந்திருக்கான்னு பாருங்கம்மா. பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு." அப்படின்னு கனகவேல் அம்மாவ வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல. உடனே அவங்க அம்மா வராங்க. "எப்படிம்மா இருக்க?" "நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இந்துமதி வாம்மா வாம்மாங்கிறாங்க." யார பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, அவங்கள வந்து பார்க்குற மாரி இருக்கே. அப்படின்னு சொல்லும்போது, இந்துமதி வந்து எழில் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து 2 பேரும் வந்து ஒத்துமையா நின்னு சந்தோஷமா வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. இத பார்த்தோனே வந்து பேரதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. நம்ம மனோகரி, இனிமேட்டு இந்த மாரி ஒரு விஷயமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் மல்லு கட்டிட்டு இங்க வந்து நிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து வேலு வந்து ஒன் பை ஒன்னா சொல்றாங்க.